அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இது போன்ற சிறந்த பணிகளை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி. இன்று இந்த பட்டிமன்றம் குறிப்பாக இப்பொழுது நல்ல 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 சிறந்த பேச்சாளருக்கு இடையே பட்டிமன்றங்களை நடத்துவது என்பதை விடவும் இதுபோன்று வளர்ந்து வருகின்ற சிறுவருடைய பேச்சாற்றலையும் சிந்தனை ஆற்றலையும் மேம்படுத்தும் நோக்கோடு இவர்களிடையே சின்னஞ்சிறிய பட்டிமன்றங்களை உருவாக்கி விவாத போக்குகளை வளர்த்து அதனூடாக நல்ல நிலைத்த முடிவுகளை பெற்றுக்கொள்ள தோன்றுகின்ற இது போன்ற பட்டிமன்றங்களில் கலந்து கொள்வது உண்மையிலேயே மகிழ்ச்சி தருகின்றது. மீண்டும் ஒரு கதை, இது போன்ற பட்டிமன்றங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றி. திருக்குறளில் பாலின வேறுபாடு, பாலின சமத்துவம் இல்லை. பெற்றெடுத்த அண்ணியை காட்டிலும் எனக்கு பெரிதும் உதவும் என் தமிழ் தாய்க்கு முதல் தலை வணங்கியவளாக, எப்பொருள் யார் யார் வாய்க்க பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. எப்பொருள் யார் யார் வாய்க்க பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. எந்த செய்தி யார் கூறி கேட்டாலும் கூறியவர் யார் என்று பார்க்காமல் அச்செய்தியில் உள்ள உண்மையை ஆராய்ந்து அறிவதே சிறந்த அறிவாகும் என்ற திருக்குறளின் வாக்கு கிணங்கவே திருவள்ளுவர் கூறிய திருக்குறளின் அடிகளையே நாங்கள் ஆராய்ந்து எது உண்மை எது பொய் என தெளிவுபடுத்தவே வந்துள்ளோம். ஆம், மீண்டும் ஒரு முறை எனது தமிழ் தாயை வணங்கியவளாக, எவ்வாறு பேசினாலும் நடுமை என்பது தீர்வு என்பது சரியாகத்தான் இருக்க வேண்டும் என ஆணித்தரமாக கூறும் நடுவர் அவர்களே, அத்தோடு என் சக போட்டியாளர்களே, என்னை போன்றோர்களே, என்னை போன்ற அறிஞர்களே அனைவரையும் இன்முகத்துடன் தமிழ் மகளின் வாழ்த்துக்களுடன் வாழ்த்தி வரவேற்று எங்களுடைய வாதத்தினை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். எப்பெரியவர் ஆகினும் ஆணென்றால் ஆண்டானே, திருவள்ளுவரும் ஆண்டானே, அவர் மட்டும் எங்களது சமூக வாழ்க்கையில் என்ன விதிவிலக்கா? அந்த வகையில் திருக்குறள் பெண்களுக்கு சமமான அதிகாரம் வழங்கவில்லை என்பதை ஆராய்ந்து அறிந்து அறியாத மடையர்களுக்கு தெளிவுபடுத்தவே நாங்கள் இவ்விடத்தில் விரைந்திருக்கின்றோம். அனைவரும் கூறுவார்கள், திருவள்ளுவர் கூறிய திருக்குறள் பொதுமறை உலகிற்கு நல்ல வழியை காட்டுகின்றது என்று. நல்ல வழியை காட்டும் திருக்குறள் கூறிய பல மொழிகளை எடுத்து கூறும் இடத்து நாங்கள் புறந்தள்ளப்பட்டுள்ளோம் என்பது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. திருவள்ளுவர் கூறிய திருக்குறளை இவ்வளவு காலமும் படித்து அதன்படி நடந்த நான் இப்போது வெட்கித்து தலை குளிகின்றேன். பெண்களாகிய எங்களை இழிவுபடுத்தி அவர் கூறியுள்ளார் என்பது மிகவும் வேதனையாக உள்ளது. சிலர் இப்போது எண்ணலாம், திருவள்ளுவரை போற்றும் இவரே இப்படி திருக்குறள் பிழையாக உள்ளது என்று கூறுகின்றாரே என்று. திருவள்ளுவர் பிழை என கூறவில்லை, திருக்குறளும் பிழை என கூறவில்லை. எழுதியவர் ஆண்டானி. சமகால அரசியலிலே பெண்களுக்கு அடையாளம் இல்லாத போது காலத்து பாவலர் அவர். அவரிடம் எப்போது நாம் சம உரிமை கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும்? அவர் இப்போது இருந்திருந்தால் சட்டையை பிடித்து கேட்டிருப்பேன், பெண்களை இழிவுபடுத்தி கூறுவதற்கு நீர் யார் என்று. திருக்குறள் பெண்களை உயர்த்தி பேசுகின்றது என பலர் வாதிட இப்போது தயாராக இருக்கலாம். ஆனால் அவர்களை பார்க்கும் போது எனக்கு வேதனையாக இருக்கின்றது. முழுமையாக திருக்குறளை படித்திருந்தால் திருக்குறளை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு அறத்திற்கு மட்டுமே திருக்குறள் எங்களுக்கு போதுமானது என பெண்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதிகாரம் 91 பெண்வழி சேரல் சொல்கின்றது, மனைவி விளைவார் மாண்புடையர் எய்யாதார், விளைவார் வேண்டா பொருளும் அது. மனைவியை விரும்பி அவள் சொன்னபடி நடப்பவர் சிறந்த பயனை அடைய மாட்டாராம், கடமையை செய்ய முடியாதார் ஆவாராம். மனைவி சொல்லும் சொல்லை கேட்காத கணவன் சிறந்த பயனை அடைய மாட்டார் என சொல்லும் வள்ளுவனுக்கு தெரியுமா பெண் ஆக்குபவள் என்று? தன்னை பெற்றவள் ஒரு தாய், தன்னோடு வாழ்ந்த மனைவி ஒரு பெண். இரண்டு பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் என்பதை அடையாளம் தெரியாமலா கவி இவ்வாறு பெண்களை இழிவுபடுத்தினார் என்பது வேதனையாக இருக்கின்றது. அது மட்டுமா, பேணாது பெண் விளையால் ஆக்கம் பெரியாதோ நானாக தரும். தன் ஆண்மையை விட்டு மனையாளது பெண்மையை விரும்புகின்றவன் செல்வம் ஆண் பலாருக்கு நாணத்தை கொடுக்குமாம். பெண்மை என்பதை அனைவரும் நேசிக்கும் ஒரு விஷயம். தாய்மை உணர்வு கொண்ட பெண்ணை நேசிக்காதவன் உலகத்தில் உண்டா?
நீங்களே சற்று சிந்தியுங்கள். உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, உங்களுக்கு பிறந்த மகளை நேசிக்காமலா நீங்கள் இவ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? நடுவரும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில் அவரது மனைவி, அவரது பெற்ற மகள் இல்லாத வாழ்க்கை தனக்கு எப்படி இருக்கும் என்று ஏன் திருவள்ளுவர் இப்படி கூறினார் என்பது இப்போது வரைக்கும் எனக்கு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. திருக்குறள் எழுதப்பட்ட காலப்பகுதியில் வேண்டுமென்றால் சம உடைமை அதிகாரங்கள் பெண்களால் கேட்டு பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போது நாங்கள் அப்படி அல்லவே. புறந்தள்ளி விட்டாலும் எழுந்து நின்று எங்களுக்கான சம உரிமை கேட்கும் அதிகாரத்தோடு இருக்கும் பெண் சமுதாயம் நாம் என்பதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக கூறுகின்றேன். இது போன்று ஒரு ஆணிற்கு கரிசமான முறையில் கண்ணியத்தை மட்டுமே கூறும் திருவள்ளுவர் ஏன் பெண்களுக்கு மட்டும் தான கற்பு, ஒழுக்கம், நாணம் இருக்க வேண்டும்? ஆண்களுக்கு கற்பு, ஒழுக்கம், நாணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஆண்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கலாம். பெண்கள் மட்டும் ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கற்பையும் மட்டும் பாதுகாக்க வேண்டும் என கூறும் வள்ளுவருக்கு இதுதானா அவருடைய சம உரிமை? இதுதானா திருவள்ளுவர் கொடுத்த திருக்குறளின் சம உரிமை? மிகவும் வேதனையாக இருக்கின்றது. எப்படி ஒரு சமூகம் பெண்ணை ஒடுக்குகின்றதோ அப்படித்தான் திருக்குறளின் பெண்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். முழுமையாக வாசித்த பின்னே நானும் இதை அறிந்து கொண்டேன். பெண்வெளிச்சோல் அதிகாரத்தின் மனைவிக்கு அடிபடிந்து நினைப்பவன் அதாவது சிறந்த பயனை அடைய மாட்டான் என கூறும் இல்லாளுக்கு அஞ்சுபவன் இமையரோடு வாழும் பயனில்லை என்று கூறுகிறார். இல்லாளுக்கு யாரும் அஞ்ச தேவையில்லை, இல்லாளையும் சமமாக மதித்தாலே போதும் என்பதுதான் எங்களுடைய வாதம். தற்கால சமூகத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் திருக்குறளை படிக்கின்றோம். திருக்குறளின் படி அறம் ஒழுகுகின்றோம். நாம் அறம் என்பதை எடுத்துக்கொண்டோமானால் ஒழுக்கம் என்று குரல்படுகின்றது. ஏன் திருக்குறளில் பெண்கள் மட்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் வள்ளுவர்? இதுவா அவர் கொடுத்த சம உரிமை? இதுவா அவர் பெண்களுக்கு கொடுத்த சம பங்கு? திருக்குறளில் ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். 1333 குறளில் 10 குறள்களுக்கு ஒரு அதிகாரத்தில் இப்படி கூறும் திருவள்ளுவரின் திருக்குறளை நான் எவ்வாறு எங்களுக்கு சம உரிமை வழங்கப்படுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. முட்டாளாக இருக்கும் பெண்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு நான் பொறுப்பும் இல்லை. முழுமையாக வாசியுங்கள் திருக்குறளை, ஆழமாக யோசியுங்கள் கருத்துக்களை. நாம் பெண்கள் எங்களுக்கு பின்வரும் சமுதாயத்திற்கும் எடுத்து கூற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு உள்ளது. எனக்கு பின்வரும் என் தங்கைக்கும் திருவள்ளுவர் எங்களை போற்றியுள்ளார். எங்களுக்கு கற்புத்தான் முக்கியம், ஒழுக்கம்தான் முக்கியம். எங்களுக்கு சம உரிமை என்பது எங்களுடைய குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவதில் தான் உள்ளது, எங்களுடைய விருப்பு வெறுப்பில் இல்லை என்பதை சொன்னேனானால் நான் பெண்மையை அறியாதவள், பெண்களுக்கான சம உரிமை பற்றி அறியாதவள் என்ற பெயருக்குத்தான் ஆளாவேன். இன்றைய சமுதாயத்தை நாம் எடுத்து நோக்கினோமானால் ஒரு ஆண் உழைக்க வேண்டும் என்ற காலப்பகுதி போய் ஆணும் பெண்ணும் சரிசமமாக உழைத்து குடும்பத்தை நடத்துகின்றார்கள். அப்படி இருக்கும் இந்த சமுதாயத்தில் எவ்வாறு திருவள்ளுவர் கூறிய ஒழுக்கம், கற்பு எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் அடங்கும் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வது? இது இன்றைக்கு வரைக்கும் என்னிடத்தில் கேள்வியேதான். கேள்விக்கான விடை தெரிந்தால் யார் வேணுமானாலும் சொல்லலாம் உங்களுடைய நேரம் வரும்போது. பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்போது எழுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது. உலக பொதுமறையாம் திருக்குறளையே வஞ்சிக்கும் அதிகாரம் உனக்குள்ளதா என்ற கேள்வியும் சிலர் மனதில் இப்போது எழுந்திருக்கலாம். மீண்டும் ஆணித்தரமாக கூறுகின்றேன், திருவள்ளுவரை பிழை சொல்லவில்லை, திருக்குறளையும் பிழை சொல்லவில்லை. திருவள்ளுவரின் கருத்துக்களில் இருக்கும் திருக்குறளின் ஆழமான கருத்துக்களை உற்று நோக்கினால் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பில் தான் பிழை. ஏற்றுக்கொள்ள வேண்டிய தலைப்பை நாம் எடுத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், நாங்களும் பெண் தானே, எழுதியவன் ஆண் தானே. ஆணடக்குமுறை சமுதாயத்தை தாண்டித்தான் நாம் எழும்ப வேண்டும் என்றால் இவ்வாறான தலைப்புகளில் எங்களை நாங்கள் எழுந்து நிற்கத்தான் வேண்டும். இவ்வாறு நாம் உற்று நோக்கும் இடத்தில் இன்றைய கால பகுதியை விடுவோம். அன்றைய கால பகுதியை நோக்கித்தான் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் என்று சொல்லலாம். நீங்கள் நிறைய பேர் பல விடயங்களை கற்று தேர்ந்தவர்கள், என்னை விட தமிழறிவு கூடியவர்கள் தான் இதில் உள்ளார்கள். நான் தமிழறிவில் குறைந்தவளாகவே இருந்தாலும் இப்போது தெளிவடைந்துள்ளேன். அந்த கால பகுதியில் தொடக்கம் இந்த கால பகுதி வரை பெண் சமுதாயம் ஒடுக்கப்படுவதையே திருக்குறளில் வடிவாக திருவள்ளுவர் கூறியுள்ளார். அது அவருடைய அனுபவ முதிர்ச்சியாக இருக்கலாம், அவர் அக்காலத்தில் கண்ட நடத்தை மாற்றங்களாக இருக்கலாம், அந்த சமூக சூழல் அவருக்கு கொடுத்த அழுத்தங்களாக இருக்கலாம். அதை அனைத்தையும் தான் அவர் திருக்குறளின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். ஏன் நாம் அதை மாற்றி அமைக்க கூடாது? திருக்குறளை கற்று நாம் தெளிவுபடுத்துகின்றோம். ஆனால் சமூகத்திற்கு தெளிவுபடுத்தும் போது பெண் அடிமை அல்ல, பெண்ணிற்கு சம உரிமை என்பது
கற்பு, ஒழுக்கம், கண்ணியம், குடும்பத்தை கட்டுப்படுத்துதல் மட்டுமல்ல, பெண்ணும் சராசரி ஆக படைக்கப்பட்ட ஒரு உயிரினம்தான். ஆணுக்கு சரிநிகர் பெண் என்பதை தாண்டி ஆணும் பெண்ணும் சரி என்பதே எங்களின் வாதத்தின் விளைவாகும். வாதம் என்பது இது சரி இது பிழையது என்பதை தாண்டி எது தெளிவான உண்மை என்பதை தெளிப்படுத்துவது. அந்த வகையில் நாம் மீண்டும் தெளிவான உண்மையை தெளிப்படுத்துகின்றோம். திருக்குறள் ஒடுக்கப்படவில்லை இல்லை என்பதே என்னுடைய இறுதி வாதமாக காணப்படுகின்றது. மிக அருமையான பேச்சு. பல விடயங்களை தேடி எடுத்து தொகுத்து திருவள்ளுவர் தான் எழுதிய இலக்கியத்தில் சமத்துவம் பெறவில்லை, ஆண்களை உயர்த்தி இருக்கிறார், பெண்களை சற்றே தாழ்த்தி இருக்கிறார் என்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். உங்கள் கருத்துக்களை குறித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பட்டிமன்றத்துக்குள் செல்வோம். அடுத்து மறு தலைப்பாக திருக்குறளில் ஆண் பெண் சமத்துவம் பேணப்படுகிறது என்கின்ற கருத்தில் அந்த அணியின் தலைவரை உரையாற்ற அழைக்கின்றோம். தமிழை வணங்கி மாண்புமிகு நடுவர் பெருமக்களே, எதிரணி சகோதரர்களே, என்னோடு இணைந்து விவாதிக்கும் என் தோழிகளே, அன்பு அபையினரே, உங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, உலகில் பல நூல்கள் மனிதனை உயர்த்த எழுதப்பட்டுள்ளன. ஆனால் மனிதனையும் மனித தத்துவத்தையும் உணர்த்திய நூல்தான் திருவள்ளுவரின் திருக்குறள். அந்த மகத்தார நூலை எழுதிய திருவள்ளுவர் மனித வாழ்வியலில் ஒவ்வொரு துறையையும் அறம், பொருள், இன்பம் என 3ஆக பிரித்து அழகாக கூறியிருக்கின்றார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வாம் செய்தொழில் வேற்றுமையான் எனும் 972வது குறளில் பார்த்தால் நடுவர் அவர்களே, பிறப்பில் எல்லோருமே சமம், ஆணுக்கு வேற உரிமை பெண்ணுக்கு வேற உரிமை என்று இல்லாமல் சமத்துவத்தை கூறுகின்றார் திருவள்ளுவர். காலத்தை விட முன்னேறிய சிந்தனைதான் வள்ளுவருடையது. எதிரணியினர் கூறியிருந்தால் பொதுமறை என்பதே சமத்துவம் என்பதை வலியுறுத்தியபடியால் தான் அந்த நூலுக்கு பொதுமறை என கூறப்பட்டுள்ளது என்பது எதிரணிக்கு புரியாமல் உள்ளது. அந்த அளவுக்கு திருக்குறளை படித்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஓரிரு கருத்துக்களை வைத்துக்கொண்டு ஆணும் பெண்ணும் சமநிலை, சம மரியாதை கொடுக்கவில்லை என்று விவாதிக்க வந்துள்ளார்களே என்று நினைத்தால் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. மனத்தக்க மாண்புடையான் ஆதிற் கொண்டான் வளத்தக்கால் வாழ் துணை என்ற 52வது குறளில் மனைவியை வாழ்க்கை துணை என வள்ளுவர் கூறுகின்றார். அது அடிமை அல்ல நடுவர் அவர்களே, அவை சமத்துவம் வேரை அங்கு வாழ்க்கை துணை என்று பெண்ணை உயர்த்தி வள்ளுவர் கூறுகிறார் என்பது எவ்வித ஐயப்பாடும் இல்லை. குடும்பம் என்பது சமூகத்தின் அடித்தளம். அந்த அடித்தளத்தின் மையமாக பெண்ணை வள்ளுவர் காட்டுகின்றார். ஒரு சமூகத்தின் முக்கிய தூணாக காட்டுவது தாழ்வு அல்ல நடுவர் அவர்களே, உயர்ந்த மரியாதை என்று நான் கூறுகின்றேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருவள்ளுவர் சம மரியாதையை கொடுத்திருக்கின்றார்கள். எதிரணியினர் கூறியிருந்தார் பெண்ணுக்கு மட்டும் கற்பு கொடுத்துள்ளார், நாணயம் கொடுத்துள்ளார் என்று ஆணித்தரமாக கூறியிருந்தார். ஆனால் எதிரணிக்கு தெரியவில்லை, பிறனில் விழாமை என்னும் அதிகாரத்தில் 141 தொடக்கம் 150 வரையான குறளில் முழுதாக ஒழுக்கத்தை, ஆண்களின் ஒழுக்கம் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக 148வது குறளில் பார்த்தால், பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்றே ஒழுக்கு என்று சொல்லி ஆண்களின் ஒழுக்கத்தை வள்ளுவர் தெளிவாக பிறனில் விளையாமை என்னும் குறளில் மிகவும் சிறப்பாக எடுத்துக் கொள்கின்றார். இங்கு பெண்களுக்கு மட்டும்தான் ஒழுக்கத்தை வள்ளுவர் கூறவில்லை நடுவர் அவர்களே, ஆண்களுக்கும் ஒழுக்கம் இருக்கு என்பதை ஆணித்தரமாக பல குறள்களில் சொல்லியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அறத்துடன் நடக்கும் குடும்பத்திலோ அரசாட்சியிலோ எப்படி அடிமைகள் இருக்க முடியும் நடுவர் அவர்களே? அடிமை அடிமை என்று திருவள்ளுவர் பெண்ணை கூறுவதாக எதிரணியினர் கூறியிருந்தால், ஆனால் அன்போடும் மரத்தோடும் நடக்கின்ற எந்த ஒரு தளத்திலும் அடிமைகளுக்கு இடமே இல்லை.
என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். தமிழ் இலக்கிய மரபில் பெண்ணின் மன உலகத்தையே திருக்குறள் கூறுகின்றது. பெண்ணினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பெண்ணினுடைய ஏக்கங்கள், உணர்வுகள், காதல் போன்ற சகல விடயங்களும் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் இல்லற வாழ்க்கையில் பெண்ணையும் ஆணும் அறத்தோடு இருந்தால் மாத்திரமே, அறத்தோடு இணைந்திருந்தால் மாத்திரமே சமூகம் நன்றாக வரும் என்று கூறி பாலினத்தை வேறுபடுத்தாமல் பாலினம் இன்றி சமத்துவத்தை இங்கு குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவர். திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட நூலாக இருந்தாலும் வாழ்க்கை துணை என்ற சொல்லால் சமநிலையில் வைத்து பேசுவது மிகப்பெரிய முன்னேற்ற சிந்தனை. திருக்குறள் ஆண் பெண் இருவருக்கும் சமமான மரியாதை அளிக்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று நான் கூறுகின்றேன். திறமைக்கும் அறத்துக்கும் மரியாதைக்கும் பாலினம் கிடையாது நடுவர் அவர்களே. மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன் நடுவர் அவர்களே, திறமைக்கும் அறத்துக்கும் மரியாதைக்கும் பாலினம் கிடையாது. இதையே வள்ளுவர் உலகத்திற்கு முன்னரே உணர்த்தியுள்ளார். இது புரியவில்லையா எதிரணியினர்களுக்கு? திருக்குறள் காலத்தை கடந்து நிற்கும் நூல். அதில் மரியாதை பாலின அடிப்படையில் பகுக்கப்படவில்லை. காலத்தை கடந்து நிற்கின்ற நூலில் கூட பெண்ணை உயர்த்தித்தான் திருவள்ளுவர் கூறுகின்றாரே தவிர பெண்ணை இழிவாக எந்த ஒரு குறளிலும் சித்தரிக்கவில்லை நடுவர் அவர்களே. அறம் இருவருக்கும் சமமான மரியாதையை அளிக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருக்குறளை தாண்டியும் திருக்குறளுக்கு உரையடிய எத்தனையோ அறிஞர்கள், வரதராஜர் கூட தனது திருக்குறள் உரையில் மனித குல நலன்களை மையப்படுத்தி பாலின அடிப்படையில் அல்ல, அது ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான கருத்தை தருகிறார் என்று வரதராஜர் கூட தனது உரையில் கூறியிருக்கின்றார். சுப்பிரமணிய பிள்ளை ஆய்வாளர் அறத்துப்பால் மனிதனை பொதுப்படையாக கொண்டு எழுதப்பட்டது என்று பல கல்வி ஆய்வாளர்களும் பொதுப்பால் அடிப்படையில் தான் திருவள்ளுவரின் திருக்குறள் உள்ளது என்பதை மிகவும் ஆணித்தரமாக கூறுகின்றார். இல்லதென் இல்லவள் மாண்பானாள் போன்ற குறள்கள் பெண்ணை ஒழுக்கத்தின் காப்பாளராக நிலைநிறுத்துகின்றது நடுவர் அவர்களே. இவை அவளின் சமூக மரியாதையை உயர்த்துகின்றது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதை நான் கூறுகின்றேன். இதில் பாலின அடிப்படையில் வேறுபடுத்தவே இல்லை திருவள்ளுவர் என்பதை எதிரணி புரியாமல் மீண்டும் மீண்டும் அடிமைத்தனம் என்ற சொல்லை பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பும் மரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று 45வது குறளில் அன்பும் மரமும் உடையில் வாழ்க்கை பண்பாலும் பயன் அளித்தாகும் என்று திருவள்ளுவர் மிகவும் தெளிவாக கூறுகின்றார். அன்போடும் அறனோடும் வாழ்கின்ற இல்வாழ்க்கை நிலைத்திருக்கும் என்பதே உண்மை என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். இங்கு ஆண் பெண் சமத்துவம் மரியாதை என்பது திருக்குறளில் பேசப்படுகின்ற உண்மை சம்பவம் என்பதை நான் கூறிக்கொள்ளு எனது அணிக்கு ஆதரவளித்து இறுதியாக கூறுகின்றேன். திருக்குறளில் ஆண் பெண் சமத்துவம் பேணப்படுகின்றது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சகல ஒழுக்கமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண் பெண்ணுக்கு பிரித்து நோக்காமல், பாலின அடிப்படையில் பிரித்து நோக்காமல் இருவருக்கும் சம மரியாதையை கொடுக்கின்றது என்பதே எனது வாதத்தை இறுதியாக சொல்லி நான் முடிக்கின்றேன். நன்றி. நல்லது. நல்ல கருத்துகள். அதாவது குறளிலே பாலின சமத்துவம் பேணப்படுகிறது என்பதை பல வழிகளிலும் பல திருக்குறள்களை எடுத்துக்காட்டாக வைத்தும் கூறியிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே திருவள்ளுவர் என்ன நோக்கத்தில் இவ்வாறெல்லாம் எழுதினார் என்பதை நாங்கள் இறுதியில் பார்ப்போம். இருப்பினும் அங்கே திருக்குறளில் அந்த பாலின சமத்துவம் முடிந்தவரை பேணப்பட்டிருக்கிறது என்கின்ற உங்கள் கருத்துக்கு நன்றி. மிக அருமையாக அழகாக சொன்னீர்கள். நல்லது. அடுத்து இல்லை, திருக்குறளில் பாலின சமத்துவம் பேணப்படவில்லை என்று இரண்டாவதாக பேசியிருப்போம். திருஷா, வாருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீதியின் குரலாய் தமிழ் மொழியின் அறிவாய் தீர்ப்பை வழங்கும் நேர்மையான நடுவர் அவர்களுக்கும் வணக்கம்.
எனக்கொன்று புரியவில்லை. திருக்குறளில் எங்கு பால் பற்றி கூறியுள்ளார் கவி? பெண்வழிச் சேரல் என்ற அதிகாரத்தில் மனைவியின் பேச்சை கேட்பவன் நல்வழியில் செல்ல மாட்டான் என்று கவி கூறுகின்றார். ஆனால் இக்காலத்தில் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பது நிதர்சனமான உண்மை என்று பல சான்றுகளுடன் நம்மால் அறிய முடிகின்றது. இவ்வாறு இருக்கையில் பெண்ணை இழிவாக கவி கூறுவது எந்த வகையில் சமமான மரியாதை அளிக்கின்றது என கூறி நிற்கின்றீர்கள்? பிறப்பில் எல்லோரும் சமமென கூறியவரே வரைவின் மகளிர் எனும் அதிகாரத்திலும் வாழ்க்கை துணையின் பேரை கேட்காது என கூறியது ஏன்? எதிரணி தலைவி கூறிய குரலில் கூட உயர்வு தாழ்வு செய்யும் தொழிலுள் உள்ள வேறுபாட்டை பொறுத்தே உள்ளதாயின் பெண் ஆண் சமன் என்று எங்குள்ளது? பெண்களை இழிவுபடுத்தும் வரிகளுக்கு துணை நிற்கும் தங்களை போன்ற பெண்கள் இக்காலத்திலும் இருந்ததால் தான் எமக்கான நீதி கிடைக்கவில்லை போலும். எதிரணிக்கு நாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என கூறியது விளங்கவில்லை போலும். திருக்குறளில் பெண்கள் குறித்த பார்வைகள் காலத்துக்கு முற்பட்டதாகவும் அதே சமயம் அக்கால சமூக நிலைமையை பிரதிபலிப்பதாகவும் உள்ளன. இல்லறத்தில் பெண்மையின் கற்பு, ஒழுக்கம் மற்றும் கணவன் மனைவி அன்பை வள்ளுவர் போற்றினாலும் பெண்வழிச் சேரல் போன்ற அதிகாரங்களில் பெண்கள் மீதான ஆதிக்க பார்வையையும் சில குறள்களில் பெண்மை சிறுமைப்படுத்தப்படுவதாகவும் விமர்சனங்கள் உள்ளன. பெண்களாக இருந்து கொண்டு திருவள்ளுவர் எங்களை ஒடுக்குவதை நீங்களே ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். நன்றி. சுருக்கமாக பேசினாலும் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். நீ பேசுகிற போது எங்கள் என்று நீங்கள் சொல்வதால் பெண்களாகிய எங்களை திருவள்ளுவர் சமமாக மதிக்கவில்லை என்ற கருத்தை சற்றே கோபத்தோடு தான் வலியுறுத்துகிறீர்கள். நல்லது, நாங்கள் விரைவில் அதை பற்றி பேசுவோம். திருக்குறளில் சமத்துவம் பேணப்படுகிறது என்ற கருத்தோடு தன்மையா நீங்கள் கூறுங்க. சபையோருக்கு தலை வணங்கியவளாக எனது திருக்குறள் மற்றும் எனது பாரம்பரியங்களை பற்றி கூறுவதற்காக நான் இதில் கலந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கருத்தானது திருக்குறளிலே ஆண்களும் பெண்களும் சமத்துவத்தை அடைகின்றார்கள் என்பதே என்னுடைய ஆணித்தனமான 100% கருத்துக்கள். நாம் அனைவரும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. என்னன்னு சொன்னா, காலப்போக்குல ஜாதிகள் மதங்கள் தோற்றம் பெற்றதன் காரணமாகவே ஆண்களும் பெண்களும் சமமில்லை என்ற கருத்துக்கள் எமது வாழ்விலே தோற்றம் பெற்றுவிட்டது. அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் எமது திருக்குறளிலே ஆண்கள் பெண்கள் சமமில்லை என்ற கருத்துக்கள் தோற்றம் பெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனால் திருவள்ளுவர் எந்த இடத்திலுமே ஆண்களும் பெண்களும் சமமில்லை என்ற கருத்தை கூறவில்லை. பல்வேறுபட்ட அதிகாரங்கள் திருக்குறளில் காணப்பட்டாலும் ஆண்களும் பெண்களும் சமமில்லை என்ற கருத்து எமது திருவள்ளுவரால் கூறப்படவில்லை. ஆண்களுக்கு என பல அதிகாரங்கள் திருக்குறளிலே இருந்தாலும் பெண்களுக்காகவும் பல அதிகாரங்கள் திருக்குறளிலே உள்ளது. அது மட்டும் இல்லாது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்த கதைகளை நான் உதாரணமாக சொல்லுகின்றேன். ராவணன் தனது தாயை ஒரு பெண்ணாக நினைக்காமல் விட்டிருந்தால் தனது தாய்க்காக திருகோணமலையில சிவலிங்கத்தை வெட்டி எடுப்பதற்காக அவர் சென்றிருக்க மாட்டார். இப்பொழுது அது ஒரு வரலாறாக இருந்திருக்க மாட்டாது. அதே போன்று ராமன் சீதை ஒரு சமனான துணையாக எண்ணியிருக்காவிட்டால் ராமாயணமே தோன்றி இருக்காது. இதை நாம் அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற உதாரணங்கள் நாம் நிறைய படித்திருக்கின்றோம். அதோடுதான் நாம் இப்பொழுது திருக்குறளையும் ஒப்பிட்டு பார்த்திருக்கின்றோம். திருக்குறளிலே ஆண்களை பெருமையாக கூறுவதாக கூறினார். ஆனால் ஆண்கள் பெருமையாக கூறப்படுவதோடு பெண்களும் பெருமையாகவே கூறப்படுகின்றார்கள். இது சமமான கருத்தாகவும் பேணப்பட்டு வருகின்றது. ஆண்களை போருக்கு செல்லுங்கள் என திருவள்ளுவர் கூறவும் இல்லை, பெண்களை போருக்கு செல்லக்கூடாது என திருவள்ளுவர் கூறவும் இல்லை. வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திலே தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வினார் பெண். இந்த குறளை எடுத்து நோக்கும் இடத்தில் அவர் கூறியிருக்கின்ற கருத்தானது பெண் தனக்கு ஒரு சமனான துணையாகத்தான் போற்றப்படுகிறார். அவர் ஒரு பணிப்பெண்ணாகவோ இல்லை பெண்ணை எந்த குறைபாடு குறைவோடும் அவர் கூறவில்லை. அதே போன்றுதான் புகழ் புரிந்த இல்லையோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடி நடை. ஆணினுடைய புகழை காத்து நடக்கக்கூடிய மனைவியை பெறாத ஒரு கணவன் தன்னை இகழ்ந்து பேசுவோர் முன் சிங்கம் போல் நடக்க முடியாது என கூறியுள்ளார்.
இதிலிருந்து எமக்கு விளங்குகின்றது ஆண்களும் பெண்களும் சமமாகவே போற்றப்படுகின்றார்கள் என்பது. அத்தோடு பல ஜாதி மதங்களின் காரணமாகவே இந்த ஆண்களும் பெண்களும் சமமாக போற்றப்படவில்லை என்பது நான் கூற வருகின்ற ஒரு கருத்து. ஆண்களுக்கு அரசியல், உறவு, உதவி, மனை, பல்வேறுபட்ட பொறுப்புகள் எமது சமூகத்திடையே காணப்படுகிறது. ஆனால் வீட்டிற்கு வருகின்ற உறவுகளையோ அவர்களுடைய சொந்தங்களையோ பார்ப்பதில் ஆண்களுக்கு சிரமம் இருக்கிறது. அதை நீக்கிக் கொள்வதற்காக தன்னை ஒரு சமூகத்திலேயும் ஒரு சிறந்தவனாக போற்றணும்ன்றதுக்காக தன்னை போன்று ஆணும் பெண்ணும் சமமாக வைத்து வீட்டில் ஒரு இல்லத்தரசி ராணியாக அந்த பெண்ணை போற்றுவது எமக்கு அறிந்த விடயமே. நாம் அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் பொதுமறை என்பதற்கான கருத்து ஆண்களும் பெண்களும் சமப்பட்டவர்கள், எதுவும் தனித்துவமானது அல்ல. பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வேறு கருத்துக்களை யாரும் கூற முடியாது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இத்தோடு எனது இந்த ஆண்களும் பெண்களும் திருக்குறள் சமமான உரிமையைத்தான் கொடுக்கின்றது என கூறி என்னுடைய கருத்துக்களை முடித்துக் கொள்கின்றேன். நீங்கள் நல்ல கருத்துக்களை திருவள்ளுவர் பால் பேதம் காட்டவில்லை என்ற உங்கள் கருத்துகளுக்கு மிகவும் நன்றி. சரி, நாங்கள் மற்ற அணியை அழைத்து அதையும் கேட்டுக்கொள்வோம். நான் நினைக்கிறேன் திருக்குறளில் சமத்துவம் இல்லை என்ற அணியில் நிறைவாக பேச வருகின்றவர் இப்பொழுது உங்கள் உரையை ஆரம்பியுங்கள். தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தமிழுக்கும் நடுவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருக்குறள் பெண்களுக்கு சமமான அதிகாரம் அளிக்கவில்லை என்பதை பற்றி கூற நான் வந்துள்ளேன். திருக்குறள் பெண்களை உயர்த்தி பேசுகின்றது, அதனால் அதனை சமத்துவ நூல் என்று சொல்கின்றார்கள். ஒரு பெண் கடமையினையும் கண்ணியத்தையும் கணவனை மாத்திரம் மையமாக கொண்டு அமைய வேண்டும் என்று எண்ணுவது ஒரு பெண்ணுக்கு சமமாக ஆணை மதிக்கப்படுகின்றாள் என்பது எவ்வாறு புலப்படுத்தப்படுகின்றது? இதே போன்று ஒரு ஆண் பெண்ணுக்கு சரிசமமான கடமையினையும் கண்ணியத்தையும் காணுவது இச்சமுதாயத்தில் அன்றி திருக்குறள் உருவாகிய காலத்திலும் புலப்படவில்லை போலும். எதிரணியரின் வாதத்திலே ஆணும் பெண்ணும் அக்காலத்தில் சமமில்லை, எனவே தான் திருவள்ளுவரை அவ்வாறும் ஆணும் பெண்ணும் சமமில்லை என எழுதியுள்ளார் என நீங்களே கூறியுள்ளீர்கள். ஏன் ஆண் பேச்சை கேட்டு நடக்கும் மனைவியின் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் என கண்மூடித்தனமான நம்பிக்கை உம்மிடத்தில் ஏன் வந்தது? திருக்குறள் எழுதப்பட்ட காலத்திலும் ஆணாதிக்கம் சமமாக இருந்தால் இன்றைய நவீன காலத்திலும் சம உரிமை கருத்துக்கள் அதில் முழுமையாக இடம்பெறவில்லை. இல்லறத்தில் பெண்களின் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டாலும் பெண்வழி சேரல் போன்ற அதிகாரத்தில் பெண்கள் ஆண்களுக்கு கீழ் அல்லது ஆண்களுக்கு கீழ் படிந்து வாழ வேண்டும் என்றுதான் கருத்து உணர்த்தப்பட்டுள்ளது. அறிவுடைமை, குற்றம் கடிதல் போன்ற அதிகாரத்திலும் திருவள்ளுவர் அரசனை பற்றித்தான் கூறியுள்ளானே தவிர ஒரு பெண்ணை பற்றி கூறவில்லை. இருப்பினும் மனைவிக்குரிய கண்ணியம் மற்றும் இல்லற மேலாண்மை பற்றி வள்ளுவரும் சிறப்பித்து கூறியுள்ளார். பெண்வழி சேர அதிகாரத்தில் மனைவிக்கு அடிபடைந்து நடப்பவன் மான் பயனை எய்தார், அதாவது சிறப்பு பயனை அடைய மாற்றார் என்று கூறியுள்ளார். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் ஒரு பெண் தான் உள்ளார் என்பது உலகுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எனவே இக்கால பெண்ணையும் சமமாக மதித்து நடக்க வேண்டும் என்று என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சுருக்கமாக சொன்னாலும் நீங்களும் உங்கள் அணியிலே பேசிய முதல் இதுவரை போல கொஞ்சம் கோபமாகவே உங்கள் கருத்துக்களை கூறியிருக்கின்றீர்கள். நியாயம், அதாவது இலக்கியங்களில் திருக்குறள் மட்டுமல்ல, இலக்கியங்கள் பலவற்றிலும் இது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அவை நிறைவிலே பேசுவோம். அல்லது இப்பொழுது சமத்துவம் பேணப்படுகிறது, திருக்குறளில் பாலியல் சமத்துவம் பேணப்படுகிறது என்ற கருத்தை அந்த அணியின் சார்பில் நிறைவாக வலியுறுத்த வருகின்றவர் பாருங்கள். துவாரகா, ஆரம்பிங்க. நடுவர் அவர்களுக்கு என் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக திருக்குறள் ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான மரியாதையை வலியுறுத்துகின்றது. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்குரிய கண்ணியம் குறித்து ஆழமான கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார். இதுல திருக்குறளை பண்பு சில வெளிப்படுகின்றன. அதுல இல்லத்தரசி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மேன்மையும் அந்த வீட்டின் பெண்ணை பொறுத்தே அமையும் என்ன வள்ளுவர் கூறுகின்றார். உதாரணமாக, இல்லது என் இல்லவள் மாண்பானவள் என்ற குறள் மூலம் ஒரு மனைவி பண்புடையவளாக இருந்தால் அந்த இல்லத்தில் இல்லாதது ஒன்றும் இல்லை என அவளது முக்கியத்துவத்தையே போற்றியுள்ளார். இதிலிருந்து இருவருக்கும் பொதுவான கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் உரித்தல்லவே, அது ஆண்களுக்கும் பொதுவானது என்ற கருத்தையும் வள்ளுவர் மிகவும் தாழ்மையுடன் வலியுறுத்தியுள்ளார். இவ்வொருவரது உணர்வுகளுக்கு மற்றவர் மதிப்பளிக்க வேண்டும் என்பதே இன்பத்து பாலில் சாரமாக அமைந்துள்ளது.
திருவள்ளுவர் பெண்களை வெறும் இல்லத்தரசியாக மட்டும் அவர் பார்க்கவில்லை, ஒரு சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் ஒழுக்கத்தின் அடிப்படையாகவே கருதியுள்ளார். திருக்குறள்ல ஆண் பெண் சமத்துவத்தை, குறிப்பாக வாழ்க்கையில் இருவரின் சமநிலையும் வலியுறுத்தியுள்ளார். கல்வி அறிவு, அன்பான உறவு மற்றும் குடும்ப பொறுப்புகளில் இருவரையும் சரிநிகராக கருதுகிறார். வாழ்க்கை துணை நலம் மூலம் பெண்களுக்கு பெருமை சேர்த்தாலும் பெண்பலி சேரல் போன்ற அதிகாரங்களில் சில சமகால மாறுபட்ட கருத்துக்களும் விவரிக்கப்பட்டுள்ளது. அதுல திருக்குறள சமத்துவம் பெண்ணின் பங்கும் ஆணின் பங்குமே காணப்படுகிறது என திருவள்ளுவர் கூறியுள்ளார். இதுல பெண்ணிற் பெருந்தக்க மாண்பானவள் உள்ளதென் இல்லவள் மானக்கடை. 54வது குறள். குடும்பத்திற்கேற்ப நல்ல குணங்கள் மனைவியிடம் இல்லை என்றால் வாழ்க்கையில் அடைந்த எந்த பெருமையும் சிறப்பே இல்லை. இதைவிட நான் விவாதிக்க வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை. திருவள்ளுவர் அந்த குறளின் மூலமே அழகாக விவரித்துள்ளார். அதை நீங்களும் பார்க்க வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணை நலம், மனைவி இல்லாள் வாழ்க்கை துணை என்று போற்றுவதன் மூலம் குடும்பத்தின் இரு கண்கள் போன்று பெண்ணை கருதியுள்ளார். ஆணித்தனமாக நான் கூறுகின்றேன், ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான மரியாதையே திருக்குறளில் திருவள்ளுவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் நன்றி. அனைவரும் நன்றாகத்தான் பேசியிருந்தீர்கள். தொடக்கத்தில் இரண்டாவதாக பேசிய அணி சமத்துவம் பேணப்படுகிறது என்பது. ஆகவே பட்டிமன்ற விதிமுறைகளுக்கு அமைய திருக்குறளில் பாலியல் சமத்துவம் பேணப்படுகிறது என்ற அணியின் தலைவர் மீண்டும் ஒரு தடவை தனது அணியின் கருத்துக்களை எல்லாம் தொகுத்து சுருக்கமாக ஒரு சிறிய உரையை தரலாம். சபையினர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, நான் நினைக்கின்றேன் நடுவர் அவர்களே, எதிரணியினர் திருவள்ளுவரின் திருக்குறள் புத்தகத்தை மேல் அட்டைகளை பார்த்து விட்டு வந்துள்ளார்கள் என்று நினைக்கின்றேன். திருக்குறளை தெளிவுற படித்து இன்புற்ற எவராலும் திருக்குறளை சமத்துவம் இல்லை என கூற முடியாது. அதில் அவ்வாறான ஆழமான கருத்துக்கள் திருக்குறளில் திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார் என்பதை ஆணித்தரமாக நான் கூறுகின்றேன். திருக்குறள் 2000 ஆண்டு காலப்பகுதிக்கு முன் எழுதியிருக்கின்றன. அந்த திருக்குறள்ல பெண்ணுக்கான சகல மரியாதையும் சிறப்பாக ஒவ்வொரு குறளிலும் காதல், கல்வி, இல்லம், குடும்பம் என்று பகுத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமைகளை கூறியிருக்கின்றாள் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. எதிரடி கூறியிருந்தாவோ ஆண்களின் வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்கின்றார்களாம். அது அவ அடிமைத்தனம் என்ற சொல்லுருவாக்களில் கூறியிருந்தார். அதிலேயே நன்றாக விளங்குகின்றது நடுவர் அவர்களே, ஆணின் வெற்றிக்கு பெண் காரணம் என்றால் ஆண் பெண்ணுக்கு சமத்துவம் கொடுக்கின்றார் என்பதே அதில் நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். பெண்களின் கருத்தை ஆண் மதிக்கவில்லை. ஆண் அரசியலில் இருக்கின்றான், பெண் வீட்டுக்கு பணிபுரிகின்றார்கள். ஆனால் அங்கு பெண் அடிமை என நினைக்கின்றார்கள். அது அடிமை இல்லை. நான் கொள்கின்றேன், அறத்தின்பால் அறத்தோடு இணைந்த அன்பின் நிமித்தம் என்று நான் வலியுறுத்துகின்றேன். ஒரு பெண் தன் கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு தங்களுடைய கடமைகளை செய்வது ஏன் நாம் அடிமைத்தனம் என்று நாம் நினைக்கின்றோம். நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவனை நன்றாக கவனிக்கிற, மகன் பிள்ளைகளை நன்றாக கவனிப்பது, இதையெல்லாம் ஏன் நாம் பணி என்று நினைக்கின்றோம், அடிமைத்தனம் என்று நினைக்கின்றோம். அது அறத்தோடு கூடிய அன்பின் நிமித்தமாக ஏன் நாம் நினைக்கின்றோம் இல்லை. இன்று வரை பல விடயங்கள் முன்னுக்கு பின் முரணாக காணப்படுவது என்னவென்றால், நாம் தான் நம்முடைய மனநிலை, நாம் ஆண் நம்மள அடிமைப்படுத்துறான், பெண்ணை ஆண் அடிமைப்படுத்துகிறான் நாம் மனதில நினைத்து கொண்டு, அது அன்பின் நிமித்தம், அறத்தோடு கூடிய அன்பின் நிமித்தமே நாம் வள்ளுவர் திருக்குறள்ல பெண் கணவனை தெய்வத்துக்கு இணையாகத்தான் நினைக்கிறாள். ஏன் நினைக்கிறாள்? அதுல ஒரு காதல் உணர்வு. தன்னுடைய கணவன் தனக்கு தேவையானது செய்கிறாள், மனைவி கணவனுக்கு தேவையானது செய்கிறாள். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்களுக்கு பெண்ணுக்கும் இரு பாலினத்துக்கும் சரியான சமத்துவம் பேணப்படுற இடத்துலதான் அறத்தோடு கூடிய அன்பு இருக்கும். அந்த அன்பினால கணவரை தெய்வமாக போற்றுவது நான் தவறில்லை என்று கூறுகின்றேன் நடுவர் அவர்களே. மேலும் திருக்குறளை தெளிவாக சபையில் இருக்க அனைவருக்கும் நான் கூறுகின்றேன்.
யாராக இருந்தாலும் சரி திருக்குறளை இருந்து அழகாக படித்து தெளிவுற்ற எவராலும் திருவள்ளுவரின் திருக்குறளில் எவ்வித குறைகளும் கூற முடியாது. அவ்வாறு கூறியவர்களாக இருந்தால் அவர்கள் திருக்குறளை சிறப்பாக படித்து அதை வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வராத ஒருவரால் மாத்திரமே திருக்குறளில் குறைகளை கூற முடியும். 2000 ஆண்டுகளாக இருந்தாலும் அங்கேயே பெண்களை வாழ்க்கை துணை குடும்பத்தின் தூண் என்று பெண்ணை கூறுகின்றார் திருவள்ளுவர். ஒரு சமூகத்தில பெண்ணை குடும்பத்தின் தூண் என்று திருக்குறள்ல திருவள்ளுவர் கூறினால் அங்கேயே சமத்துவம் வேர் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பாலின வேறுபாடே கூறவில்லை. அது ஒழுக்கமாக இருக்கலாம். கற்க கசடர கற்றபி நிற்க அதற்கும் தக என்ற கல்வியில ஆணுக்கு வேற கல்வி பெண்ணுக்கு வேற கல்வி என்று எந்த இடத்திலும் திருக்குறள்ல திருவள்ளுவர் கூறவே இல்லை. அரசாட்சி பெண் செய்ய முடியாது என்றும் சொல்லவில்லை, செய்யக்கூடாது என்றும் அவர் சொல்லவில்லை திருவள்ளுவர் திருக்குறளில மற்றது நடுவர் அவர்களே, திருக்குறள் காலத்தை கடந்து நிற்கிற நூல். அந்த திருக்குறள்ல அறம் இருவருக்கும் சமமான மரியாதை அளிக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமத்துவம் இன்று நாம் கேட்கும் கோரிக்கை. சமத்துவம் இன்று நாம் கேட்கும் கோரிக்கை. அதை வள்ளுவர் ஏற்கனவே கூறிய தீர்ப்பு என்று எதிரணிகளுக்கு புரியவில்லை. இன்று நாம் சமத்துவம் கூறி நிற்கின்றோம். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் தனது திருக்குறளில் எமக்கான சமத்துவத்தை தந்துள்ளார் என்பது புரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திருக்குறளில் அறம் மனிதண்ட வாழ்வியல் தான் மெயின். அங்க பிரதானமாக திருக்குறள்ல மனிதண்ட வாழ்வியலை தான் திருவள்ளுவர் கூறுகிறாரே தவிர அங்கு ஆணுக்கு வேற உரிமை பெண்ணுக்கு வேற உரிமை என்று பாலினத்தை பிரித்து எந்த ஒரு திருக்குறளும் எழுதப்படவில்லை என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு என் வாதம்தான் சிறந்தது என கூறி என் வாதமே சிறந்தது. திருக்குறளில் திருவள்ளுவர் ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான மரியாதையை அளிக்கிறார் என்பதை நான் ஆணித்தரமாக அனைவருக்கும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அத்தோடு எனக்கு வாய்ப்பளித்த வள்ளுவ அமைப்புக்கு சிறப்பான நன்றியையும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. மிக நல்ல தொகுப்புரையை தந்தீர்கள். திருக்குறளில் பாலியல் சமத்துவம் மிகச் சிறப்பாக பேணப்படுகிறது. அதை பலரும் அறியாது பேசுகிறார்கள் என்ற உங்கள் கருத்துக்கு நன்றி. அடுத்து நிறைவாக திருக்குறளில் பாலியல் சமத்துவம் பேணப்படவில்லை என்ற அணியின் தலைவர் நான் நினைக்கிறேன். தாரணி, உங்கள் நிறைவான முடிவான கருத்தோடு வாருங்கள். ஒருமுறை எங்களது வாதத்துக்கு வலு சேர்ப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய நடுவர் அவர்களுக்கும் எதிர்த்தரப்பு அணியினருக்கும் ஒழுங்குபடுத்திய வள்ளுவம் அறக்கட்டளைக்கும் வாழ்த்தியவளாக மிகவும் வேதனையாக இருக்கின்றது. எதிர்த்தரப்பு தலைவி கூறியிருந்தால் மேல் அட்டையை மட்டும் படித்துவிட்டு கூறுகின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய திருக்குறள் புத்தகத்தில் 91வது அதிகாரம் மேல் அட்டையில் அச்சிடப்பட்டுள்ளதா என்று அப்புத்தகத்தை எனக்கும் அனுப்பி வைத்தால் நல்லது. 1வது அட்டையிலே எல்லாத்தையும் படித்து விடலாம், மிகவும் நேரம் மிச்சம். அது மட்டுமா, கூறியிருந்தார் ஒரு கருத்து, அதை கேட்கும் போது எனது நெஞ்சம் ஒரு நிமிடம் நின்று துடைத்தது. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் உள்ளது என்பது அடிமைத்தனத்தை எடுத்து கூறுகின்றது என்று நான் அவரிடம் நேரடியாகவே கேட்கின்றேன். உங்களுடைய கணவனின் வெற்றிக்கு பின்னால் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பது அடிமைத்தனமா அல்லது அன்பா காதலா என்பதை சற்று சிந்தியுங்கள். நான் கூறுவேன், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கின்றாள், தாயானவள் இருக்கின்றாள், தாரமானவள் இருக்கின்றாள், தமக்கையானவள் இருக்கின்றாள், தங்கையானவள் இருக்கின்றாள், மகனானவன் இருக்கின்றாள். ஆணை சுற்றி அத்தனை பெண்கள் இருப்பது அவனுக்கு இன்னும் வலு சேர்க்கும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை. அது மட்டுமல்ல, எதிர்த்தரப்பு அணியினர்கள் பதற்றத்தில் எங்களுடைய சான்று குரல்களையே மீண்டும் வலியுறுத்தி விட்டார்கள் என்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அந்த வகையில் குறள் 54 சொல்கின்றது, பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனி நன்னார் மதிக்கப்பெறின் என்று. அதாவது வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமை உடையவள் வேறு இல்லை என்று இருக்கின்றார்கள். இது பெண்ணை கற்பு மட்டும்தான் அவர்களை பெருமையாக்குகின்றது என்பதை வலியுறுத்தி வென்றாலே தானே திருவள்ளுவர். அவரும் ஆண்டானே என்பதில் ஐயமில்லை. அது மட்டுமா, கணவனை தெய்வமாக காணும் நிலை
வேண்டும் என கூறியிருந்த எதிர்த்தரப்பு தலைவியை நினைக்கும் போது சற்று சிந்திக்க வேண்டும். ஏன் கணவனை தெய்வமாக நாம் வழிபட வேண்டும்? ஆணும் பெண்ணும் சரியாக மதிக்கப்படுகின்றார்கள் திருக்குறளில் என்று வாதிட்டு சண்டையிடும் உங்களுக்கு தெரியவில்லையா? நானும் எனது கணவனும் சரிசமம் என்றால் நானே என்னுடைய கணவனை தெய்வமாக வழிபட வேண்டும். அதற்கு வழிபடுவதற்கு தெய்வங்கள் இல்லையா எங்களிடம்? அது மட்டுமா கூறியிருந்தார்கள் காலத்தை கடந்தும் நிற்கும் நூல் என்று. அது உண்மைதான். காலத்தை கடந்தும் நிற்கும் நூல் என்பதற்காக அதில் உள்ள உண்மை தன்மையை அறியாமல் நாம் படிப்போமானால் எம்மை போன்ற அறியாமை பேதைகள் யாரும் இல்லை. காலத்தை கடந்தும் அந்நூல் நிற்பதற்கு காரணம் அறம். நீங்கள் அறத்தை சரியாக பின்பற்றினால் தான் உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த இருக்கும் என்று கூறினால் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்காக அடிமைத்தனத்தை மட்டுமே கூறும் சில கருத்துக்களையும் முன்னின்று இல்லை சமத்துவம் வழங்கப்படுகின்றத அறியாமையில் கூச்சலிட்டால் நீங்கள் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மட்டுமா ஆண்களை தூக்கி நிறுத்துவதற்கு ஆண் நல்வழியில் செல்ல பெண் துணையாக நிற்கிறாள் என கூறுவது தவறா என உங்களிடம் மீண்டும் கேட்கின்றேன். சிந்தியுங்கள். ஏன் தங்கள் வீட்டில் தம் தந்தைக்கு தாய் உறுதுணையாக நிற்பதால் தான் உங்களை நல்ல பிள்ளைகளாக உங்களுடைய பெற்றோர் இணைந்துதான் வழி நடத்துகின்றார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன் பெண்களை போற்றியுள்ளார் என கூறுகின்றீர்கள். இலக்கியங்களை எடுத்து பாருங்கள். பெண்கள் எவ்வாறு மதிக்கப்பட்டார்களா வீழ்த்தப்பட்டார்களா என்ற ஒரு அரசன் இறந்தால் ஆண்மகன் தான் அடுத்தது முடிசூட வேண்டும் என கூறிய அந்த காலத்தில் திருவள்ளுவருக்கு மட்டும் பெண்களை மதிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குமா என்பதை சற்று சிந்தியுங்கள். அது மட்டுமா ஆணுடன் பெண் போருக்கு செல்லலாம் என்று சொல்கின்றார். பெண் தனியாக போருக்கு செல்லலாம் என்று உறுதியாக சொல்லுங்களேன். ஏன் ஆணுடன் பெண் செல்ல வேண்டும்? ஏன் ஆணிற்கு உறுதுணையாக செல்ல வேண்டும் என நீங்களே பறைசாற்றி விட்டீர்கள். இதற்கு பின் நான் வாதிடுவதற்கு என்ன இருக்கின்றது? எங்களுக்கும் சேர்த்து வாதிட்டு எங்களுடைய கருத்து எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை நீங்களே புலப்படுத்தி விட்டீர்கள். ஏகனரின் வாதத்திலேயே ஆணும் பெண்ணும் அக்காலத்தில் சமமில்லை என கூறியிருந்தார் சர்மியா. ஆணும் பெண்ணும் அக்காலத்தில் சமமாக மதிக்கப்படவில்லை. அதனால் தான் திருக்குறளில் ஒரு சில கருத்துக்கள் முன்னிற்கு பின் முரணாக உள்ளது என்பதை சொல்லிவிட்டீர்கள். இதை நான் மீண்டும் சொல்ல விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, திருவள்ளுவரே அக்காலத்தில் ஆணும் பெண்ணும் சமமில்லை என எழுதியுள்ளார் என எதிர்த்தரப்புவாதியே கூறுகிறார். ஏன் ஆணின் பேச்சை கேட்க நடக்கும் மனைவி தன் குடும்ப வாழ்க்கையை நன்றாக இருக்கும் என கண்மூடித்தனமான நம்பிக்கையை வளர்க்கும் நீங்கள் எதிர்கால குடும்ப வாழ்க்கையில் உங்கள் கணவன்மார்களுக்கு அடங்கி இருந்து திருவள்ளுவருக்கு இன்னும் பெருமை சேர்க்க போகிறீர்கள் போல என நான் நினைக்கின்றேன். திருக்குறள் பிழை அல்ல, திருவள்ளுவர் பிழை அல்ல. ஆனால் பெண்களாகிய எங்களுக்கு சம உரிமை வழங்காமல் அதிகாரங்களை வழங்கி இருக்கும் அவரின் கவியின் பிழை. அக்கவியின்படி நாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னமாக இருப்போம். பாலும் தண்ணியும் வைக்கும் போது எங்களுக்கு எது தேவை என்பதை எடுத்து அதை எங்கள் வாழ்க்கையில் செலுத்தி நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாகவும் திகழ வேண்டியவர்கள் தான் நாங்கள். எனக்கு மிகவும் வேதனையான விடயம் என்னவென்றால், வாதிடும் பெண்கள் நீங்களே உங்களுடைய சம உரிமையை விட்டு கொடுத்து வாதிடுவதற்கு முன்வந்ததுதான் வேதனையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக திருவள்ளுவர் பெண்களை, அதாவது எங்களை தனது குறள்களின் மூலம் இழிவுபடுத்தினது மட்டுமன்றி எங்களுடைய பெண்மை கற்பு எங்களுடைய ஒழுக்கம் தான் முக்கியம், நாங்கள் ஆண்களை விட ஒருபடி குறைந்தவர்கள் தான் என பெண்வழி சேரலின் ஊடாக குறள்களில் ஊடாக தெளிவுபடுத்தி மனவேதனைக்கு உள்ளாக்கியுள்ளார் என்பதை அறுதியும் உறுதியுமாக கூறி திருக்குறள் பெண்களுக்கு சமமான மரியாதை வழங்கவில்லை என கூறி எனது வாதத்தின் தொகுப்பை முடிக்கின்றேன். நன்றி. விவாதம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 2 அணியினரும் நல்ல கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். இங்கே பேசப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் தீர்ப்பை கூறுவது என்பதற்கு முன்பாக ஓரளவு நாங்கள் திருக்குறளையும் திருக்குறள் எழுந்த கால பின்னணியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல் திருக்குறள். எந்த ஒரு இலக்கியம் எந்த காலத்தில் தோன்றினாலும் அந்தந்த காலத்தில் மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை, அன்றைய சமூக அமைப்பை மையமாக கொண்டுதான் அந்த இலக்கியங்கள் ஆக்கப்படுகின்றன. அவ்வாறு தமிழ் இலக்கியங்கள் ஆக்கப்பட்டதால் தான் தமிழ் இலக்கியங்கள் இன்றும் போற்றப்படுகின்றன.
தமிழ் இலக்கியங்களில் பெரிய அளவில் பொய்களோ புழுகுகளோ கட்டுக்கதைகளோ அல்லது நடைமுறைக்கு ஒவ்வாத விடயங்களோ கிடையாது. அன்றாட வாழ்வில் கண்டவற்றை, கேட்டவற்றை, பார்த்தவற்றை, உணர்ந்தவற்றை அழகான இலக்கியங்களாக எழுதியிருக்கிறார்கள். அந்த இலக்கியங்களின் வரிசையெல்லாம் நாங்கள் திருக்குறளை பார்க்கிறோம். முதலில் அக்கால சமூக அமைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அக்கால சமூக அமைப்பை நாங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் நமக்கு கிடைத்திருக்கின்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம், அதுக்கு பின்னால் எழுந்த சங்க இலக்கியங்கள், இவற்றை நாங்கள் ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கியங்களுக்குள் பெண்கள் எவ்வாறு போற்றப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் எவ்வாறு சமூகத்தில் நிலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் நம்மிடையே இருக்கின்ற புரட்சிகரமான சிந்தனைகள், கோட்பாடுகள், சமூக கட்டுமானங்கள், சமூக கட்டுமானங்களுக்கான கோட்பாடுகள் என்பன பெரிதும் மாறிவிட்டன. இன்றைய கோட்பாடுகளை நாங்கள் கையிலே வைத்துக்கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கியங்களை கூண்டில் ஏற்றுவது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்றைய காலகட்டத்திலே எவ்வாறு இருந்தன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் என்கின்ற 2 பாலினங்களுக்குள் 2 பாரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஒரு பொறுப்பு இல்லத்தை ஆள்வது, இல்லத்தை நிர்வகிப்பது. இல்லம் என்பது தனியாக ஒரு பெண் அல்ல. அங்கே கணவன், பிள்ளைகள், தன்னுடைய பெற்றார், கணவனின் பெற்றார் என்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. குடும்பத்தை ஒருவர் சரியாக ஆளுகிற போதுதான் இன்னும் ஒருவர் வெளியே வேலை செய்ய வேண்டும். அன்றைய காலகட்டங்கள் நிறைய இடர் நிறைந்த காலகட்டங்கள், சவால் நிறைந்த காலகட்டங்கள். அதாவது யுத்தம் எப்போதுமே வந்து கொண்டிருக்கு. சண்டை செய்வதற்கு வலுவானவர்கள் தேவை. ஆண் இயல்பிலேயே வலுவானவர். ஆகவே யுத்தங்கள் செய்வதற்கும், வேட்டையாடுவதற்கும், மந்தை மேய்ப்பதற்கும், கடினமான உளவு தொழில் செய்வதற்கும், கடலிலே சென்று வலை வீசி மீன் பிடிப்பதற்கும் ஆண்கள் வெளியே செல்ல வேண்டிய தேவை நிறையவே இருந்தது. சில வேளைகளில் ஒரு ஆண்டிலே கணிசமான காலம் ஆண்கள் வீட்டிலே வாழ மாட்டார்கள். அவர்கள் பிற ஊருக்கு பொழுதுடி சென்று விடுவார்கள். அது அன்றைய கால வளமை அது இல்லையா? அதாவது கடலுக்கு செல்கின்ற நெய்தல் நில ஆண்கள் கூட தமது வாழ்விலே கணிசமான நாட்கள் நேரத்தை கடலில் தான் கழிப்பார். ஆகவே இல்லத்தை ஆள்வதற்கான ஒரு பாரிய பொறுப்பு இருந்தது. அந்த பாரிய பொறுப்பு பெண்மையிடம் கொடுக்கப்பட்டது, தாய்மையிடம் கொடுக்கப்பட்டது. அதை நாங்கள் அடக்குமுறை என்றோ அதிகார ஏற்றத்தாழ்வு என்றோ பார்க்க முடியாது. அதனால்தான் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, அதாவது ஒரு பிள்ளையை பெற்று இந்த சமூகத்துக்கு கொடுத்தலின் கடன் என்பது பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ளாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே வருகின்ற பிள்ளைகளை பேணுதல், பிள்ளைகளை மட்டுமா பேண வேண்டும், தன்னுடைய தாய் தந்தையரை பேண வேண்டும், கணவனின் தாய் தந்தையரை பேண வேண்டும். இவ்வாறு பாரிய பொறுப்புகளோடு வாழ்ந்தவள் பெண் இல்லையா? எங்களுடைய சமூகத்தில் பெண் ஆளுமை சமூகம் என்று சொல்லுவாங்க. பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெண்கள் பெரிய அளவுக்கு பங்காற்றி இருக்கிறது. அதனால்தான் எங்களிடம் பெண் தெய்வங்கள் நிறையவே இருக்கின்றன. காளி, குற்றவை, மீனாட்சி, ஆயி என்றெல்லாம் பல்வேறு பெண் தெய்வங்களை பார்க்கலாம். காரணம் என்னவென்றால் பெண்ணை போற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்களுடைய வாழ்க்கை உடல் சார்ந்த பலத்தோடு தொடர்பட்டு வெளியே அதாவது வீட்டுக்கு வெளியே அதிகம் பேசப்பட்டதனால் ஆண்களுக்கான ஒழுக்கங்கள், மரபுகள் சார்ந்த விடயங்களில் பல கட்டுப்பாடுகள் இல்லை. அதாவது சங்க இலக்கியங்களில் பரத்தை என்கின்ற ஒரு கதாபாத்திரம் வரும். அதாவது ஆணுக்கு இன்னும் ஒரு பெண்ணுடைய உறவு இருக்கு. இது சங்க இலக்கியங்களில் கண்டிக்கப்படவில்லை, போற்றப்படவும் இல்லை. அது போற்றப்படவும் இல்லை, ஆனால் கண்டிக்கப்படவில்லை. வீட்டிலே ஒரு மனைவி இருக்கின்ற வேளையில் பரத்தை என்று சொல்லப்படுவது இன்னொரு பெண்ணுடைய தொடர்பு பெரும்பாலான ஆண்களுக்கு இருந்தன என்பதை, அவ்வாறு அந்த ஆணுக்கு ஏற்படும் என்பதையும் அந்த மனைவி தெரிந்திருந்தார். இது ஒவ்வொரு அளவுக்கு சமூகத்திலே கண்டிக்கப்படாத, தவறு என்று சொல்லப்படாத ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது இல்லையா? இதுதான் அன்றைய காலகட்ட அமைப்பு. ஆனால் பெண்ணினுடைய ஆளுமை வீட்டுக்குள் இருந்தது. அதாவது ஒரு வீட்டை நிர்வகிக்கின்ற, வீட்டை கட்டுப்படுத்துகின்ற வகையிலே பெண்ணினுடைய ஆளுமை எங்கும் மறக்கப்படவில்லை. அதுக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுவேன் உங்களுக்கு இல்லையா? இதான் சமூக அமைப்பு. பெண்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, ஆண்களுக்கு வேறு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இதை இன்னும் ஒன்றை பார்க்க வேண்டும். ஆண்களுடைய ஒழுக்கம் பற்றி சங்க இலக்கியங்கள் அதிகம் பேசவில்லை, திருக்குறளும் அதிகம் பேசவில்லை. ஏனென்றால் ஆண்களுடைய ஒழுக்கம் சார்ந்த
இன்று நாங்கள் பிள்ளைன்னு சொல்கின்ற விடயங்கள் அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் பெண்களின் ஒழுக்கம் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. காரணம் என்னவென்றால், தமிழ் இனத்திலே பெண்களுடைய ஒரு பாரிய சமூக பங்களிப்பு இன்று வரையிலும் அவர்கள்தான் பண்பாட்டு காவிகள். இனத்தினுடைய பண்பாடு, மரபு, பழக்க வழக்கங்கள் இவை எல்லாவற்றையும் தலைமுறை தோறும் காவி சென்று அடுத்த தலைமுறைக்கு கற்பித்துக் கொடுப்பவர்கள் பெண்கள், ஆண்கள் அல்ல. இன்று நீங்கள் ஒரு விழாவுக்கு செல்கின்றீர்கள் என்றால் நீங்கள் சேலை அணிந்து பொட்டு வைத்து பூ வைத்து முற்று முழுதாக பண்பாட்டு உருவத்தோடு செல்வீர்கள். உங்களோடு வருகின்ற உங்கள் தந்தையோ உங்கள் கணவனோ வேட்டி அணிந்து சீட்டணிந்து சால்வை அணிந்து முற்று முழுதாக பண்பாட்டோடு வருவதில்லை. சில வேளைகளில் வருவார்கள், சில வேளைகளில் பேண்ட் ஷர்ட் போடுவார்கள், சில வேளைகளில் கோட் எல்லாம் போடுவார்கள். ஏனென்றால் பண்பாட்டை காவ வேண்டும் என்ற பொறுப்பை ஆண்களுக்கு எமது வரலாறு கொடுக்கவில்லை, பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. பெண்கள் அந்த பணி, அதாவது பிள்ளைகளை வளர்ப்பவர்கள். தாயை பார்த்து பிள்ளை, நூலை போல் சேலை, தாயை போல் பிள்ளை. ஆகவே தாயை பார்த்து தாயை கொண்டுதான் பிள்ளைகள் வளர்ப்பார்கள். ஆகவேதான் தாயின் ஒழுக்கம் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. குறிப்பாக அதாவது இந்த கற்பு என்று சொல்லப்படுகின்ற கணவன் என்கின்ற ஒரு கணவன், அவ்வளவுதான், கண்ணகி போன்று என்கின்ற அந்த நிலை பெரிதும் தேவைப்பட்டது. என்ற அந்த தலைமுறையை பழுதின்றி பிழையின்றி சமூகத்தினுடைய கூடாத பேரை பெற்றுக்கொள்ளாமல் வளர்க்க வேண்டுமாக இருந்தால் தாய் என்பதற்கு பெண்மை என்பதற்கு ஒழுக்கம் பேணப்பட்டது, ஒழுக்கம் வலியுறுத்தப்பட்டது. காரணம், அடுத்தடுத்த தலைமுறையை கொண்டு செல்லுகின்றவர்கள் தாய். சில வேளைகளில் ஒரு தாய் விளைவிட்டு இருந்தால் அந்த பிள்ளைகள், அந்த தாயினுடைய பிள்ளைகள் அந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு துன்பப்படுவார் என்று பாருங்கள். ஒரு தாய் நடத்தை கூடாதவளாக இருந்தால் அந்த பிள்ளைகள் எவ்வளவு துன்பப்படுவார்கள் யோசித்து பாருங்கள். இன்றைய அப்படி இருந்தால் அன்று அப்படி இருந்திருக்கு. அதனால்தான் எமது சமூகம் பெண்களுக்கான ஒழுக்கத்தை வலியுறுத்தியது. ஆண்களை பற்றி அது இந்த பக்கத்தில் பெரிய அளவில் கவலைப்படவில்லை. காரணம், அவர்கள் வெளியிலே நீண்ட நாட்கள் வாழ்கின்றவர்கள். அவை அவர்கள் தவறுதான், ஆனால் தவறை இலக்கியங்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் பெண்ணினுடைய ஒழுக்கத்தை இலக்கியங்கள் பெரிதும் போற்றி இருக்கின்றன, போற்றப்பட்டாக வேண்டும். இல்லை என்றால் தலைமுறை புரட்சியிலே பழகு வந்துவிடும். இதிலே திருவள்ளுவர் ஒரு மிகுந்த புரட்சி செய்கிறார். உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் திருவள்ளுவரை குண்டிலே ஏற்றினாலும் அவருடைய காலகட்டத்தில் பெண்களுக்காக முதலில் குரல் கொடுத்தவர் திருவள்ளுவர் என்பதை எத்தனை பேர் உணர்வீர்கள்? திருக்குறள் எழுதப்படுகிற போது பெண்களுக்காக குரல் கொடுத்த முதல் புலவன் திருவள்ளுவர். இரண்டு காரணங்கள் சொல்லுகிறேன். ஒன்று, தந்தையினுடைய கடமை சொல்லப்படுகிறது, மனைவியினுடைய கடமை சொல்லப்படுகிறது. திருக்குறளில் திருவள்ளுவர் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். நட்பு எப்படி இருக்கணும், ஒரு அப்பாட வேலை என்ன, ஒரு பிள்ளையின் வேலை என்ன. எங்கேயாவது அம்மா என்கின்ற கதாபாத்திரத்துக்கு அறிவுரை கூறியிருக்கிறாரா? ஒரு அம்மாண்டா அப்படி இருக்கணும் என்ற வரையறை எங்காவது ஒரு திருக்குறளில் இருக்கிறதா? ஒன்றே ஒன்று, அதாவது தன் மகனை சான்றோன் என கேட்டதாய், அதாவது பெற்ற பொழுதிலும் பெரிதும் இன்புறுவாள் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். அங்கே ஒரே ஒரு திருக்குறள் தான் தாய் பற்றி பேசுகிறது. இவ்வளவு அற்புதமான ஒரு உறவு தாயை பற்றிய திருவள்ளுவர் எதுவும் கூறவில்லை என்றால், ஒரு பெரிய அறிஞர் சொல்லுகிறார், தாய் என்பவள் எல்லாம் தெரிந்தவள், கடவுளுக்கு நிகரானவள். அப்படிப்பட்ட தாய்மைக்கு அறிவுரையை கூறுகின்ற அளவுக்கு வள்ளுவருக்கு அறிவு கிடையாது. ஆகவே கடவுளுக்கு நிகரான அற்புதமான உறவு தாய்மை. தாய்மைக்கு நான் எப்படி அப்பா அறிவுரை கூற முடியும்? ஆகவேதான் திருவள்ளுவர் தாய்மையை கடவுளுக்கு நிகரான இடத்திலே வைத்து அங்கே அதற்கான அறிவுரைகளை கூறுவதை தவிர்த்து கொண்டார். ஒரு தாய்மையை ஒரு பெண் அடைய வேண்டுமாக இருந்தால் அவள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இல்லறம் என்கின்ற திருக்குறளில் பெண்ணினுடைய ஒழுக்கங்களை வரையறுக்கிறார். இவ்வாறெல்லாம் நீ ஒரு மனைவியாக வாழ்கிற போது தாய்மை என்கின்ற அந்த இறை பதத்தை, அந்த இறைவனுக்கு ஒப்பான இடத்தை நீ பெறுவாய். உயிர்களிலெல்லாம் உயர்ந்த உறவு உன்னுறவல்லவா, அம்மாவென்று அழைக்காத உயிரில்லையே என்று தாய்மையை போற்றுகின்ற பண்பை அங்கே பார்க்கிறது. சங்க இலக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் பரத்தை ஒழுக்கம் பேணப்படுகிற போது பரத்தை ஒழுக்கத்தை பற்றி திருவள்ளுவர் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. பரத்தை
ஒழுக்கத்தை பற்றி ஒரு வார்த்தை கூடவில்லை. பரத்தை ஒழுக்கம் கூடாது, அவ்வாறு நான் செல்லக்கூடாது என்று வலியுறுத்துகிறார். ஒருவனுக்கு ஒருத்தி என்று கூறவில்லையே ஆயினும் காமத்து பாலிலே அந்த பெண்ணினுடைய அன்புக்கு அடங்கியவனாக ஆணிருக்கிறான். அதிலே ஊழல் என்கிற அதிகாரத்திலே ஒரு கதை வருகிறது, சுவாரஸ்யமான கதை. நான் கதையாக சொல்லுகிறேன். கணவன் வேலை முடிந்து வீடு வருகிறான். மனைவி சுவையான உணவு எல்லாவற்றையும் ஆக்கி வைத்து கணவனுக்கு கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார். வந்த கணவன் உள்ளவே குளிச்சு மூத்தையெல்லாம் கழுவி வந்து சாப்பிடுவதற்கு இருக்கிறார். இருக்கிற போது கணவன் தும்புகிற போது சாப்பாடு போட வந்த மனைவி சாப்பாடு போடுவதை நிறுத்துகிறாள். கோபத்தோடு பார்க்கிறாள். உனக்கு இப்ப ஏன் தும்மல் வந்தது? தும்மல் வந்தா என்ன? வேற யாரோ வெளியே உன்னை நினைக்கிறாள். உனது மனைவி நான் அருகே இருக்கும் போது வெளியே உன்னை நினைக்கிற அந்த பெண் யார் என்று அவள் கேட்கிறாள். இவன் சொல்லி சமாளிக்கிறேன், இல்லையாப்பா டஸ்ட் தூசு அது இது அதால் எனக்கு தும்மல் வந்துட்டு என்று சொல்லி திருப்பி அவள் உணவை பரிமாறுகிறாள். இந்த பாலா போன தும்மல் திருப்பி இல்லை. அவன் என்ன செய்யறான் என்றால், தும்முனா சிக்கன் என்னட்டு தும்மலை கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அடக்கி தும்மாம நிறுத்திடுறார். அதை அவள் கண்டுட்டாளிப்பார். தும்மல் வந்ததையும் வரவழிக்கிட்டதை நிப்பாட்டதும் அவளுக்கு விளக்குச்சு. யாருக்கு? மனசுக்கு. இப்ப அகப்ப சட்டியமான கோப்பையெல்லாம் பறக்குது. இங்கவா முதல் உனக்கு ஒரு தும்மல் வந்தது, நான் கேட்டனான், ஒரு காரணம் சொன்னா ஏற்றுக்கொண்டேன். சரி, பிறகு தும்மல் வரையக்குள்ள நீ உண்மையானவனா இருந்ததா துப்பி இருக்கவன், நீ ஏன் தும்மலை மறைச்ச? இப்படி சண்டை. இத்தனைக்கும் கணவன் அமைதியாக இருந்து சாப்பிடுகிறான். கணவன் திருப்பி ஒரு சொல்லி சொன்னதா திருக்குறள்ல கருத்து கிடையாது. சரி, இப்ப இல்வாழ்க்கை என்பதிலே மனைவியை ஆளுகின்றவளாகவும் மனைவியின் ஆளுகைக்கு உட்பட்டவளாகவும் பெண்ணங்கை இருப்பதற்கு நல்ல உதாரணம். காமத்து பாலில் எந்த இடத்திலும் ஆடவன் பெண்ணோடு சண்டை பிடித்ததாக எந்த விதமான கருத்தும் இல்லை. ஆனால் பெண்கள் சண்டை பிடித்திருக்கிறார்கள். அந்த சண்டைக்கு யான் அடங்கி போயிருக்கிறார். இந்த செய்தியை பிறகு ஆண் வெளியே வந்து சொல்லுகிறான் நண்பர்கிட்ட, அடே இவள் இப்படியெல்லாம் சண்டை போடுறாளடா, நான் என்ன செய்வேன்? வள்ளுவர் சொல்லுகிறார், இல்லற வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சிக்கல்கள் வரும், அதை ஏற்று நடந்தால்தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும், இல்லையா? ஆகவே அன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரையில் திருவள்ளுவம் என்பது ஒழுக்கத்தை ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவாகத்தான் கூறியிருக்கிறது. அதாவது இன்னும் நீங்கள் தெளிவாக சொல்ல போனால், அந்த இல்லறம் என்கின்ற ஒன்றிலே பெண்ணுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா, பெண்ணில் பெருந்தக்க யாவல் என்றெல்லாம் பல பொருள் இருக்கின்றன. அவை எல்லாமே தாய்மை என்கின்ற அந்த உறவை நோக்கி பெண்ணை செதுக்குகின்ற அப்படின்றது. அங்கே அதே போல் ஆண் என்பவன் ஏற்கனவே பல தவறுகளுக்கு உள்ளானவன், பல ஒழுக்கக்கேடுகளை செய்து வருகின்ற ஒரு இனம் ஆணினம். ஆகவே ஆண் இனத்துக்கு இவ்வாறான ஒழுக்கங்களை, அதாவது பெண்ணை போன்று தாய்மையை நோக்கிய அந்த ஒழுக்க நெறிமுறையை ஒரு தந்தை என்கின்ற வகையிலே சொல்வது திருக்குறள் வரவில்லை. ஆனால் திருக்குறள் முழுவதும் மாந்த இனத்துக்காக எழுதப்பட்ட திருக்குறளாக அமைகிறது. அங்கே சொல்லப்பட்ட எல்லா ஒழுக்கங்களும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது. பெண்களுக்கு தனித்து சொல்லப்படுவது தாய்மை என்கின்ற ஒப்பற்ற உறவை, அந்த உறவை, அந்த தன்மையை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது. பெண்மை என்பது சண்டையே பிடிக்கக்கூடாது, அடங்கித்தான் போக வேண்டும் என்றால் இந்த தும்மல் கதை வந்திருக்காரு. அங்கே பெண்களுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் காமத்துப்பாலிலே, இல்லையா? ஆகவே இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், திருக்குறள் தோன்றிய காலத்தில்தான் சிலப்பதிகாரமும் தோன்றியது. சிலப்பதிகாரத்திலே கண்ணகி ஒரு சாம்ராஜ்யத்தையே அளிக்கின்ற பெண்ணாக மாறுகிறாள். மணிமேகலை என்கின்ற இலக்கியத்திலே ஒரு பெண் தான் புத்த துறவியாகி அத்தனை பேருக்கும் பல்வேறு பணிகளை செய்கிறார். ஆகவே அங்கே பெண்களுக்கான ஆளுமைக்கான இடங்கள் இருந்தன, அங்கே மறுக்கப்படவில்லை. பெண்களுக்கான ஆளுமை அல்லது அதிகாரம் மறுக்கப்படவில்லை. ஆனால் பெண்களுடைய பொறுப்பு என்பது குடும்பத்தை பேணுவதிலும் அடுத்த தலைமுறையை செதுக்குவதிலும் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் ஆண்கள் அதிக நேரத்தை வீட்டுக்கு வெளியேதான் செலவழித்தார்கள் அன்றைய காலகட்டத்தில். நாங்கள் நன்கு அறிந்த பாரதிதாசன் அருமையான ஒரு கவிதையை எழுதினார். அதாவது நிறைய பெண்கள் சீதன கொடுமையினால் வயது ஆகியும் திருமணம் செய்யாமல் இருந்தார்கள். திருமணத்துக்கான வாய்ப்பு இல்லை, சீதனம் இல்லை, அதனால் ஆண்கள் திருமணம் செய்யவில்லை. முதிர் கண்ணியர் சொல்வார்கள், முதிர் கண்ணியர். அவர்களை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தார். கோரிக்கையற்று கிடக்குதனே வேரில் பழுத்த பலா. அதாவது பலாப்பழத்தை போன்ற இனிய
இனிய சுவையுடைய பெண்கள் எல்லாம் இந்த சீதன பிரச்சனையினால் வாங்குவார் என்று கிடக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய பொருள். ஆனால் பாரதிதாசனை கூட விமர்சனங்கள் தூக்கி வந்து கூண்டிலேற்றி தூக்கு கயிறை மாற்றின. என கோரிக்கையற்று கிடக்குதனே வெயிலில் பழத்த பலா என்று அப்போது கூட பெண்களை ஆண்கள் சாப்பிடுகின்ற பலாப்பழமாய்த்தானே பார்த்தாய் என்று குற்றம் சுமத்தினார்கள் இல்லையா? ஆகவே எவ்வளவுதான் நிறைய முற்போக்கு சிந்தனைகள் இருந்தாலும் பின்னால் வருகின்ற காலத்தில் எழுகின்ற புதிய கோட்பாடுகள் அவர்களை கூண்டிலே நிறுத்தும். அவ்வாறுதான் இன்று உங்கள் மத்தியிலே வள்ளுவர் கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே சங்க இலக்கியங்களிலே இருந்து தொடர்ச்சியாக வந்த வள்ளுவம் பெண்களுக்கு ஆதரவாக நிறைய பேசியிருக்கிறது. ஆண்களை ஆங்காங்கே மறைமுகமாக கண்டித்திருக்கிறது இல்லையா? அதாவது பரத்தியர் ஒழுக்கத்தை வள்ளுவர் போற்றவே இல்லை, பேசவே இல்லை. அது கூடாது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அதாவது ஒரு பெண் என்றால் ஒரு பெண்ணோடு தான் வாழ வேண்டும் என்று ஆண்களுக்கு சொல்லுகின்ற பாடம் அது. அதே வேளையில் ஒரு பெண் என்பவள் மனைவியாகிற போது இன்னென்ன படிமுறைகளின் கீழ் வாழ்ந்தால்தான் தாய்மை என்கின்ற உன்னத பேரை பெறலாம் என்பதையும் வலியுறுத்துகிறார். ஆகவே அன்றைய காலகட்டத்தில் நான் அப்படிதான் பார்க்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் வள்ளுவத்தை பார்த்தோமானால் வள்ளுவம் பெண்களுக்கு சார்பாக பெண்களை போற்றுகின்ற ஒரு இலக்கியமாகத்தான் பார்க்க வேண்டும். மாந்தருக்கு நிறைய விஷயங்களை சொல்லுகின்ற அதே வேளையில் வள்ளுவம் பெண்களை போற்றுகின்ற காப்பியமாக இருக்கிறது. சங்க இலக்கியத்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது வள்ளுவம் பெண்களுக்கு சார்பாக நிறையவே பேசியிருக்கிறது. அன்றைய நிலையில் ஆண்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவருடைய அதிகாரத்தை ஆளுகையை அடக்கி பெண்களுக்கான வாய்ப்பை கூட்டியிருக்கிறார். ஆனால் இன்றைய கோட்பாடுகளிலே நின்று நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு வள்ளுவர் குற்றவாளியாக தெரியலாம். இன்றைய சட்டத்திட்டங்களை வைத்து பார்க்கிற போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வள்ளுவர் குற்றவாளியாக தெரியலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வள்ளுவர் ஒரு புரட்சியாளரை என்று கூறிக்கொண்டு மிக அருமையாக பேசுகிற இரண்டு தரப்பினரும் உங்களுடைய பேச்சாற்றலை நன்றாக வளர்த்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில் இலக்கியங்களை நன்றாக படித்து இலக்கியங்களுக்குள்ளிருந்து பல புதிய கருத்துக்களை எடுத்து இது போன்ற வாதங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை இத்தொடரில் செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Very well done. நன்றிகள் இரண்டு குரூப்புக்கும் நன்றிகள். அது மட்டும் இல்லாம பொன்னையா விவேகானந்தர் அங்கிளுக்கும் மிக்க ரொம்ப நன்றிகள். நன்றி. நான் ஒரு சில வார்த்தையில் இந்த இதுல சொல்ல விரும்புறேன். எங்களுக்கு இவ்வளவு சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை இதுல செய்யறதுக்கு முன்வந்த டாக்டர் விவேகானந்தன் அண்ணாக்கு மிகவும் நன்றி. இது ஒரு சிறப்பு. உங்களுக்குள்ளால எங்களுக்கு கிடைச்ச ஞானம் இன்னொரு லெவல். இவ்வளவு பேருக்கும் நாங்கள் அது சொல்லணும் கட்டாயம் இந்த இடத்துல. தொடர்ந்தும் நீங்கள் வர வேணும். இது இப்படி எங்களுக்கு திருக்குறள்லாம் எங்களோட மையப்பொருள். எப்பவும் இப்படியான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் எங்களோட திருக்குறளுக்களால நாங்கள் எங்களால் இயலக்கூடிய அளவு நல்ல இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு செய்யலுமோ அதை செய்யறதுதான் எங்களோட நோக்கமும்.